ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோட்டஸோட எபிசோட் 11 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரொம்ப பெரிய பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஐ ப்ராமிஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசி எபிசோடில் நம்ம காங் வந்து அவனோட ஃபீலிங்ஸை வந்து கன்வே பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரித் வந்து அவனை கோஸ்ட் பண்ணுவாங்கள்ல. இப்போ அங்கே இருந்துலாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காங் வந்து அரித்தோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அங்கே புக்ஸ் கொடுக்க போயிருப்பானா, அப்போ புக் கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அரித் வந்து கையெடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து உங்ககிட்ட உங்கள் புக்கை கொடுத்துட்றேன், ஆனால் வந்து நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம காங் சொல்கிறேன். அதுக்கு ஹரித் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் பியரித் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறதுக்குள்ளேயே ஹரித் வந்து இல்லை நீ இப்போ வெளிலனா எனக்கு இந்த புக்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளில போயிடுறான். இதை வந்து அரித்தோட ஃப்ரெண்டு வெளில உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இவனும் போக சொல்ல கூப்பிட்டு, அரித் என்ன தானே உனக்கு பிரச்சனை, அவன் கூட ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் எதுவும் சண்டை போடல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு அவன் சொல்கிறாரு, ஏன்டா இப்படி போய் சொல்கிற, நீ சொல்கிறதுலாம் என்னால் நம்பவே முடியல, அவன் உனக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எனக்கே வந்து எல்லாமே கிளியராக தெரியுது, அவன் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், எதுக்கு நீ அவனை அவாய்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம அரித் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் போயிடுறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ வந்து ஒரு கெஃபேல காமிக்கிறாங்க. நம்ம நம்தான் அருட்டோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அருட் வந்து வரான். ஹாய் அப்படின்ட்டு இவளும் கை காமிக்கிறா. அருட் வந்து உட்காந்துட்டு சாரி ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு கேட்க, இல்லை நானும் இப்போ தான் இங்கே வந்தேன், ஆனால் பாரு கடைசியாக வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வெளில வர அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடச்சிருச்சு, கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இப்போலாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, ஸ்டடீஸும் ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்ற மாதிரி அடுத்து சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்க சொல்ல எவ்வளோ ஜாலியாக இருந்ததில்ல, நான் அந்த டைமை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம அரித்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து படிச்சுட்ருக்கான். அப்போது இவன் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவன் வந்து தூங்கிட்டுருக்கான், அதெல்லாம் கண்டுக்காமல். அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்க கோக் பாட்டில் எடுத்து அவனோட ஃபேஸில் வைக்கிறான். அந்த கூலிங்கில் வந்து அவனும் எழுந்துட்டு குடிச்சு பாட்டு, நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதுக்காரு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்டியே, நீ தூங்கிட்டு இருந்த நான் சொல்லித்தரப்போ இப்போ இதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து டே ப்ளீஸ் சொல்லிட்டாரா, ஒரே ஒரு தடவை சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ நம்ம அரித்தோட ஃப்ரெண்ட் நம்தான் இருக்கால, அவள் வந்து வரா. இவன் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அதுக்கு அவங்க பார்த்துட்டு, இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கே, இதெல்லாம் நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் நிறையா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இவங்களும் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அரித்தோட ஃப்ரெண்டும் அவனும், நான் தான் இதை சாப்பிடுவேன், நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக சம்போடு அப்படின்ற மாதிரி அவங்க சும்மா விளையாடுனுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு, வெயிட் பண்ண, நானே உனக்கு சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்காரு, ஏன்டா இப்படி பாவமாக நடிக்கிற, உன்னை பார்த்தா ரொம்ப பத்தட்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்தான் வந்து எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொன்னால் நான் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹரித், நீ என்ன கோர்ஸ் எடுக்க போகிற காலேஜில், ஃபுட் சயின்ஸ் எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, எடுத்தால் எடுப்பேன், இன்னுமே எனக்கு தெரியலை, டிசைட் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீ வேணா என் கூட சேர்ந்து இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒன்றா படிப்போம்ல, நீ என் கூட இன்ஜினியரிங் எடுத்தனா வந்து ஒன்று வந்து நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோட ஸ்டாராக கூட வந்து செலக்ட் பண்ணுவாங்க, நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்தில் இருக்க ஜே வந்து சொல்கிறான், அவள் அழகாக க்யூட்டாக தான் இருக்கா, ஆனால் வந்து அவள் இன்ஜினியரிங் போவான்னு எனக்கு வந்து தோணலை, அவள் வந்து என் கூட என் கிளாஸில் படிப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அது கேட்குறான், நீ என்ன எடுக்க போகிற, கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸா இல்லை ஆர்கிடெக்சரா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து என்னை ஆர்கிடெக்சர் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம தான் சொல்கிறா, எங்கேனாலும் ஓகே, எது படித்தாலும் ஓகே, நம்ம 3 பேர் ஒரே காலேஜில் படித்ததா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே சீன் கட் ஆகுது. 2 பேரும் நின்று பேசிகிட்ருக்காங்க. அரித்தோட ஃப்ரெண்டும் நின்று பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு. அது என்ன ஹெல்ப், என்ன யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ண போறியா, யாருக்காவது ஏதாவது லெட்டர் கொடுக்க போறியா, அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அதுக்கு வந்து கேட்குறான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ அப்படியே கண்டுபிடிச்சிடுறியே அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய வந்து சர்ப்ரைஸ் தான் கேட்கவும், சரி யார் அந்த பொண்ணு, எனக்கு அவளை தெரியுமா,
அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக உனக்கு தெரியும், அதனால தான் உனக்கிட்டேயே ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் சொல்கிறான். சரி, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, எனக்கு வந்து நம்தானை பிடிச்சிருக்கு அப்படின்ற வந்து ஜெய் சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே நம்ம அர்த்தத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்ம அர்த்தத்துக்கு வந்து அவன் மேலே க்ரஷ் இருக்குல்ல. அதனால் அவன் சொல்கிறான், வேலண்டைன்ஸ் டேக்கு நீ வந்து நம்தானை வந்து வெளில கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அப்போ வந்து நான் ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன், எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம அறுத்தோம் நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ நம்தான் சொல்கிறான், ரொம்ப ரொம்ப சாரி, திடீர்னு மீட் பண்ணலான்னு கூப்பிட்டேன், முன்னாடி எதுவும் சொல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல, சரி என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இவ வந்து கொஞ்சம் சோகமாயிட்டு எல்லாம் வந்து பழைய மாதிரியே தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு, உனக்கும் ஜெய்க்கும் திருப்பி வந்து சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சண்டைலாம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு வந்து சோகமாக கேட்குறான். அதுக்கு வந்து இவ சொல்கிறா, என்னன்னு தெரியல, இப்போலாம் அவன் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டான் போல், என்னை பற்றி வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இப்போலாம் வந்து கேரே பண்ணிக்க மாட்டான், ஒரு வேளை காலேஜில் ரொம்ப பிஸி ஆகிட்டானான்னு தெரியல, நானும் வந்து அதை பற்றி ரொம்பலாம் நினைக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு எங்களோட ஆனிவர்சரி கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்து அதை எதுவும் பெரிய பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனாலும் என்ன பண்ணுறது, ஆனிவர்சரி ஆச்சே, நான் வந்து அன்றைக்கி எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு தான் வந்து பிளான்லாம் போட்டேன், என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையிலே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான டேனா அது வந்து என்னோடய ஆனிவர்சரி ஆகிடுச்சு, நானும் எவ்வளோ நாள் தான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியும், இந்த இடத்துல வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் நான் இருக்க மாதிரி அமைதியாக இருப்பாளா அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, இவள் வந்து ஹோட்டலில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி வந்து அவங்க ஆனிவர்சரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா. அதுக்கப்புறம் வெயிட்டரே வந்து, மேம் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ சரி ஓகே, நீங்கள் இதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. அவங்களும் வந்து போட்டுட்டு வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜெய் வந்து வரான். ரொம்ப சாரி, நான் உன்னை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இவ வந்து சொல்கிறா, பரவாயில்ல, ரிஹர்சல் எப்படி போச்சு அப்படின்ட்டு. அவன் வந்து அது அந்தளவுக்கு ஓகேவாக போகலை, சீனியர்ஸ்லாம் வந்தாங்க, செக் பண்ணுறேன்னு திருப்பி எல்லா சீன்ஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண சொன்னாங்க, ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு அதான் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறான். அதுக்கு இவ, சரி அப்போ உனக்கு ரொம்ப பசிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல, நான் வந்து காலேஜ்லேயே சாப்பிட்டுட்டேன், ஆனால் நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து இந்த சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இவளும் வந்து ஃபேக்காக சிரிச்சிட்டு, உனக்காக நான் கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து காமிக்கிறா. என்னது இது, எனக்காகவா அப்படின்ட்டு வந்து சர்ப்ரைஸாக கேட்குறா. ஆமாம் உனக்காக தான், இந்த கிஃப்ட் எதுக்காக அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல், அதான் உனக்கு மறந்து போச்சு, இன்றைக்கி வந்து நம்மளோட 3rd year ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அதுக்கு அவன், ரொம்ப சாரி, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கனால இதை வந்து மறந்துட்டேன், சரி விடு, இதுக்கு சாரி சொல்கிற விதமாக நான் வந்து வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து உன்னை வேறு ஏதாவது சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டாக கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போயிட்டு நான் உனக்கு ட்ரீட் தரேன், நம்ம நிறையா ஃபுட்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, ஆனால் எனக்கு வந்து சீ ஃபுட் வந்து செட் ஆகாது, என்னால் சாப்பிட முடியாதே, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இல்லை பரவாயில்ல, நம்ம ட்ரிப் போகிறோம்ல, அப்போது நீ என் கூட வந்து நல்லா பாசமாக பேசு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அதுக்கு இவன் சொல்கிறான், அந்த ட்ரிப்பை பற்றி நான் அவன்கிட்ட பேசணும், எங்களோட ஷோ வந்து 2 வாரம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம இந்த ட்ரிப் வந்து இப்போ போக முடியாது, இதை வந்து அப்புறமா போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இவ சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும், எனக்கு வேறு சாய்ஸே இல்லையே, நான் என்ன பண்ணுறது, சரி அந்த கிஃப்ட்டையாவது ஓப்பன் பண்ணி பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருன்னு வந்து சொல்கிறா. அங்கே அந்த ஃப்ளாஷ்பேக்கும் கட் ஆகுது. அப்போ இவ சொல்கிறா, சாரி, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் போல், நான் ரொம்ப பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவன் வந்து, பரவாயில்ல, நீ என்னெல்லாம் மனசில் வச்சுருக்கியோ சொல்லிடு, அப்போ உனக்கு இன்னும் நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே சரி, வேறு ஏதாவது பற்றி பேசலாம்
உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சாங்களா அப்படின்ற மாதிரி அவள் கேட்க, அதெல்லாம் என் அப்பா கேட்குற, நான் வந்து இப்போ யாரையும் வந்து பார்க்கல, ஆனால் நிறையா பேர் என் பின்னாடி வராங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு அப்போ மாதிரியே நீ இப்பயும் வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸோடவே இருக்க. உங்களுக்கு இப்போ தானே இனிஷியேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சது, எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, அதுவும் நல்லா தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாவா, ஆனால் உன் வாய்ஸ் அப்படி ரொம்ப சூப்பராக போன மாதிரி ஒன்றும் நீ சொல்லலையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஓகே, நீ நல்லா இருக்கன்னா நல்லா இருக்க, சரி என் ஃப்ரெண்டு ஜாய் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, என்ன அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறான். என் ஃப்ரெண்டு ஜாய்க்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் வந்து இன்ஜினியரிங்கில் உன்னோட ஜூனியர் தான், அவளுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான், ஸ்டேட்டஸில் நான் கூட வைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் இன்ஜினியரிங்னால் எனக்கு கண்டிப்பாக தெரிய சான்சஸ் இருக்குது, ஃபோட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா வந்து அவன் இன்ஜினியரிங்கில் உன்னோட ஜூனியர் தான், அவன் பேரை கூட வந்து காங்பாக், அதுவும் இல்லாமல் அவன் தான் வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோட 3ஆவும் செலக்ட் பண்ணாங்க. இந்த வரேன் என்ன நடந்துச்சுன்னா, ஜாய் என் ஃப்ரெண்டு இருக்கால, அவள் வந்து அந்த கான்டெஸ்ட்டுக்கு வந்து போனான். அவனை பார்த்ததுலேருந்தே அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது, எப்படி காங்பாகை வந்து அப்ரோச் பண்ணணும்னே தெரியலை, அவன்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் எதுவுமே வந்து தெரியலை, எனக்கு ஏதாவது அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்ல அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அவனை பற்றியா அப்படின்ட்டு இவனை யோசிக்கிறான். ஏதாவது அவனுக்கு பிடிச்ச கலர் ஆர் அவனுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி அவன் ஃபுட் சாப்பிடுவான், நார்மலாக அவன் ஃப்ரீயாக இருக்க சொல்ல எங்கே போவான், இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் சொல்ல அப்படின்ற மாதிரி இவ கேட்க, என்ன நீ மாமா வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம அருத் கேட்குறான். ஆமாம், என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கணும், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனை பற்றி தெரிஞ்ச ஏதாவது சொல்லு இவ வந்து சொல்கிறா. அதுக்காக நான் எங்கேருந்து சொல்கிறது, சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன் கேட்டுக்கோ. காங்பாக் அவனுக்கு வந்து ஐஸ்டு காஃபினா ரொம்ப பிடிக்கும், அவன் எப்போவுமே மார்னிங் பர்சன், அவன் வந்து எழுந்த உடனே சோயா மில்க் வந்து சாப்பிடுவான், அது கூட வந்து சைனீஸ் டோனரும் வந்து சாப்பிடுவான், எப்போவுமே அவன் சாப்பிட்றது ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவான். அதுலேயும் என்ன தெரியுமா, அவனோட ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டே இருக்காது, ஸ்பைஸியாக இல்லாமல் வந்து தான் சாப்பிடுவான், அவனுக்கு ஸ்பைசி ஃபுட்னாவே பிடிக்காது. இவனும் ஒரு 4-5 திங்ஸை சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இதே தான் சாப்பிடுவான். அது இல்லாமல் அவன் ஆம்லேட்டு கூட வந்து கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடுவான், வீட்டில் வந்து போட்டு சாப்பிட மாட்டான். ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஆம்லேட் போட்டேன்னா வந்து கருக கூட சான்சஸ் இருக்குது, என்னமோ அவன் வந்து பிறந்தப்பே அவன் வாயில் வந்து சில்வர் ஸ்பூனோட பிறந்த மாதிரி வந்து பேசுவான். அதே மாதிரி அவன் ட்ரெஸ் பண்ணுறதும் எப்படி தெரியுமா, எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரெஸ் பண்ணுவான், தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படி நீட்டாக இருக்கணும், எங்கேயும் வந்து தனியாக போக மாட்டான், கூட வந்து அவன் வெளில போக சொல்ல யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும். மேபி இதனால தான் வந்து அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட ரொம்ப பிடிக்கும் போல், அதே மாதிரியும் அவனுக்கு ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல், எப்போவுமே யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுந்து நிற்பான், அதனாலேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருமே அவனை பிடிக்காது தெரியுமா. அதே மாதிரி எங்கள் ஃப்ரெஷ்மேன் கேதரிங் அப்போது என்னை தொல்லை பண்ணுறதுலேயே அவன் வந்து குறியாக இருந்தான், ரொம்ப அனாய் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் வந்து நான் நினைக்கிறேன் உன்னோட ஃப்ரெண்டு ஜாய்க்கு வந்து அவன் ஒன்றும் நல்ல சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, உண்மையாக சொல்கிற, உனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு பிடிக்காது, உனக்கு அவனை தெரிஞ்சால் வந்து நீயே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. ஆனால் நீ சொன்னதெல்லாம் பார்த்தா உனக்கு அவனை பிடிக்காத மாதிரி ஒன்றும் இல்லையே, எல்லாரை விட அவனை வந்து உனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அதுக்கு அவன், என்ன பைத்தியமா அவனுக்கு, அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து நான் அவனை சுற்றி இருக்கவங்ககிட்டேருந்து கேட்டேன், நான் ஒன்றா அவனுக்கு அவ்வளோ அட்டென்ஷன்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். மெனுவை பார்த்து ஃபுட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க, வெயிட்டர் வந்து வராங்க, எனக்கு ஒரு பிங்க் மில்க் தாங்க அப்படின்ட்டு வந்து ஹரித் கேட்குறான். அந்த பொண்ணு, நீ யூனிவர்சிட்டிஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற போலையே, உன்னால் மேனேஜ் பண்ண முடியா இதையும் உன்னோட ஸ்டடீஸையும் அப்படின்ட்டு அவள் கேட்க, பரவாயில்ல, என் ஜிபிஏ இப்போ 3.25 இருக்குது. உண்மையாவா, நீ ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பிங்க் மில்க்கும் வந்துடுது, அவங்களும் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க.
ஹே உனக்கு தெரியுமா இந்த பிங்க் கலர் உனக்கு சூட்டே ஆகலை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு, இதெல்லாம் நினச்சி பார்த்தா வந்து நம்ம சின்ன வயசில் ஒன்றா இருக்க சொல்ல ஸ்கூலெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகுவோமே அப்படின்ற மாதிரி வந்து அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா காங்பாக் வந்து வந்துடுறான். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிடுது. அவனும் வந்து அப்படியே போயிடுறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ வந்து நம்தானை வழி அனுப்ப வந்து அரேட் வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ நம்தான், ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல அரேட், பரவாயில்ல இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நம்ம என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் நினச்சேன் நீ வந்து என்னை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன்ட்டு, ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நிறைய சொன்னோடனே அவள் சொல்கிறா, ஆனால் எனக்கு என்னன்னே தெரில, உன் கூட இருந்தால் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம் போல் இருக்குது, நான் ஆல்ரெடி என் ஸ்டோரிஸ் நிறையா வந்து சொல்லிட்டேன், ஆனால் உந்து வந்து நிறையா கேட்டுக்கல, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண சொல்ல வேணால் வந்து நீ நிறையா சொல்லு அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, இவன் சொல்கிறான், என்கிட்ட சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, உன்னோட ஸ்டோரிஸே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும், அவ்வளோ ஸ்டோரிஸ் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உனக்கு தெரியுதா நீ வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருக்க, ஆனால் திடீர்னு எங்கேயோ ஜோன் அவுட் ஆகிடுற, உன் மைண்டில் என்ன இருந்தோ நான் பாதர் பண்ணது அப்படின்னு எனக்கு தெரில, ஒரு வேளை நீ வந்து யாருக்கடா சண்டை போட்டியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து நீ எப்போவுமே என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், ஏதாவது ஒன்று பார்டர் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க கூட போயிட்டு அதை வந்து சரி பண்ணிடு, அதை வந்து உன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அவள் அட்வைஸ் கொடுக்க, ஓகே அப்படின்ட்டு நம்ம அறுத்து வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ வந்து உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட வரலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு, பாய் நான் இப்போ வந்து கிளம்புறேன், எவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து வைத்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் கிளம்பிடுறான். அங்கேயே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போது நம்ம காங்கோட ரூம் காமிக்கிறாங்க. அவன் வந்து ரூமுக்கு வந்து பேக்கை கழட்டி வச்சுட்டு உட்காந்து ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எடுக்கிறான். அப்போ வந்து அருட் கூட அன்றைக்கி பேசின ஞாபகம் வருது, அதனால் வந்து அவன் ஸ்மோக் பண்ண எடுத்து வச்சிட்றான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம அருத் வந்து ரூமுக்கு வராரு. அருத் அவரோட ஃபோனை எடுத்து பார்த்தா காங்பாக் அத்தனை மிஸ் கால்ஸ் பண்ணியிருக்கான். இங்கே காங்பாக் காமிக்கிறாங்க. அவன் வந்து விண்டோக்கு வரல, பால்கனியில் நினைக்கிட்டு அவனோட கையில் நம்ம அருத் கட்டினால அந்த கயிறை பார்த்துட்ருக்கான். பார்த்தா அருத் வந்து கால் பண்ணுறாங்க. கால் எடுத்து அருத் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, காங்பாக் நீ என்கிட்ட வாங்கினல புக்ஸ், எனக்காக வந்து அந்த புக்ஸை நீயே லைப்ரரியில் கொடுத்துடு, அந்த காமிக் புக்ஸ்லாம் வந்து நீயே வச்சுக்கோ, நான் வந்து அப்புறமா போயிட்டு ஃபைனை வந்து கொடுத்துட்றேன், எனக்கு அந்த புக்ஸ் வேணாம், பாய் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு கட் பண்ண போகிறான். அதுக்குள்ளே காங்பாங், அருட் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு தெரியுது நீங்கள் வந்து என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல, நான் ஒன்றும் மேலே கோவமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அருட் சொல்கிறான். நீங்கள் கோவமாக இல்லைன்னா ஏன் என் கூட பேச மாட்டீங்க, இது ஏன் அன்னைக்குனால ஏதாவதா, அன்றைக்கி நான் வந்து உங்களோட கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணல, ஆனால் உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு தெரியல இது எப்போ நடந்தது எப்படி நடந்தது அப்படின்ட்டு, நீங்களும் ஒரு பையன் நானும் வந்து ஒரு பையன், ஆனால் என்னாலேயே என்னோடய ஓன் ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை, பியரு நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவே இதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறதுக்குள்ளே நம்ம அருத் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டான். காங்குக்கு என்ன பண்ணுறதுனே வந்து அவனுக்கு தெரியலை. 2 பேரும் சோகத்துலேயே முழுங்கிடுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம மேவை காமிக்கிறாங்க. அவள் வந்து ஏதோ எழுதிட்டுருக்கா. அப்போ நம்ம காங்கோடனால அந்த எரேசரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா அவளோட ஃப்ரெண்டு அப்பா அங்கே வந்து கால் பண்ணுறா. அங்கேயே வந்து சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கிளாஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஓட் டியூ அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நம்ம எம்மும் ஓட்டும் வந்து அவங்க ஏதோ விளையாண்ட கேமை வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஓட் சொல்கிறேன், தெரியுமா நேற்று நைட்டு நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அவள் செம்ம அழகாக இருந்தா தெரியுமா, அவள் பின்னாடியே நான் போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையா நீ போனியா, எங்ககிட்ட சொல்லாத, அவளுக்கும் உன்னை திரும்பி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி தான் இருக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம காங் வரான். அதை பார்த்துட்டு என்னடா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ஏதாவது சண்டை போட்டுட்ருக்கியா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, நைட்டு ஏதாவது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணியா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்னாச்சு எல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க,
ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் நம்ம காங். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்து உனக்காக நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல ஆனால் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டீச்சரும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன், அந்த ப்ராஜெக்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 10 credits வந்து இந்த கிளாஸுக்கு வந்து கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுப்பேன், அவங்க வந்து லைப்ரரியில் இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து அதை வச்சு ரிசர்ச் பண்ணணும். இது இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு வந்து டாபிக்ஸை வந்து போர்டில் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம டியூப் கையை தூக்கிட்டு, மேம் நம்மளுக்கு என்ன டாபிக்ஸ் வேணுமோ நம்மளே எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படி பண்ணக்கூடாது, நான் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் ஆர்டராக வந்து ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொருத்தருக்கு நான் சைன் பண்ணுவேன். நான் உங்களே சூஸ் பண்ண விட்டால் நீங்கள் எல்லாம் ஈஸியானதாக தான் சூஸ் பண்ணுவீங்க, அதனால் நம்ம இப்படி பண்ணலாம், இந்த பேப்பரை வந்து கரெக்டான டைமில் சப்மிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே எல்லோரும் உண்மையாவா இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குமா, அப்போது நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மப்பாங்க வந்து, காய்ஸ் உங்களுக்கு என்ன டாபிக் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது மப்பாங்க சொல்கிறோம், காய்ஸ் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்திருக்கு, நீங்களாம் ரொம்ப லக்கி, எனக்கு வந்து சொல்யூஷன் சப்ஸ்டன்ஸும் கொலைட் டாப்பிக்கும் வந்திருக்கு, நானே வந்து இந்த டாபிக் எடுத்து பண்ணுறதுக்குள்ளே ஒரு சொல்யூஷனாக கரைஞ்சி போயிடுவோம் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது நம்ம எல்லோரும் காங்கை பார்த்துட்டு, காங் நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இறந்து கிளம்பிடுறான். அவனுக்கு என்ன தாண்டா ஆச்சு, நீ தானே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் வந்து எனக்கு தெரியாது, எல்லாமே வந்து எனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். விடுங்க அவன் வந்து நல்லாயிடுவான், இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டியூ வந்து சொல்கிறான். நம்மளுக்கு இந்த ஆஃப்டர்நூன் கிளாஸ் இல்லை தானே, வரீங்களா லைப்ரரி போயிட்டு ரிசர்ச் பண்ணலாம், நீ வேணால் போய் காங்கையும் வந்து வரானா அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற. நம்ம எம்மோ ஓகே நான் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தா நம்ம அருத்தோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம அருத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசி சிரித்து சண்டை போட்டுட்டு விளையாண்டுருக்காங்க. ஆனால் அருத் மட்டும் வந்து ரொம்ப ஜோன்ட் அவுட் ஆகிட்டே இருக்கான். அப்போ ஜூஸ் எடுத்து பிரேம் வந்து அருத் முன்னாடி வச்சு, என்ன இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற, உனக்கு என்ன வயிறு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், அதான் சாப்பிட முடியலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் நம்ம அருத். சாப்பிட்டியா அப்படின்ட்டு பிரைட் கேட்குறான். சரி நீ சாப்பிட்டல மீதி எனக்கு கொடு அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிறான். இதான் அந்த ஜூஸையாவது குடி அப்படின்ற மாதிரி நாட் சொல்ல, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம நாட் அருத்துக்கு ஜூஸ் கொடுத்துற பார்த்துட்டு பிரைட், எனக்கு ஏன் நீ ஜூஸே வாங்கி தரல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ பார்த்தா நம்ம காங் வந்து நடந்து போயிட்டுருக்கான். அதை வந்து அருத் வந்து பார்க்குறான். நம்ம நாட் சொல்கிறான், எனக்கு தெரியும் அருத் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்ட்டு, ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை, அவன்கிட்ட முட்டை வாங்குற அளவு கூட காசு இல்லை, அதான் நான் அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன் பண்ணி டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தா காங் வந்து ஏதோ ரூமில் நடந்து போயிட்டு அமைதியாக வந்து உட்காரான். எந்த ரூம்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்து அருத்தை பார்த்துருப்பான்ல அந்த கேதரிங் ஹாலில் தான் வந்து போய் உட்காரான். அந்த மெமரிஸ்லாம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ பார்த்தா எம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், காங் எங்கே இருக்க அப்படின்ட்டு. காலும் வருது எடுத்து. அப்போது நம்ம எம் சொல்கிறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லைப்ரரியில் இருப்போம், நாங்கள் வந்து அசைன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து காங் வந்து நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எம் கண்டிப்பாக வந்துடுறா, உங்கள் ஹெல்ப் வந்து எல்லாருக்கும் வேணும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எம் வந்து சொல்கிறான். உடனே காங்கோ சரி இருங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே திருப்பி அருத்தோட குரூப் காமிக்கிறாங்க. அப்போ நோட் வந்து காய்ஸ் நான் வந்து லைப்ரரி போகிறேன், யாராவது வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி அருத் சொல்கிறாங்க. ரைட் ஒன்னே நான்லாம் வரலப்பா, எனக்கும் லைப்ரரிக்கும் செட்டே ஆகாது அருத்தோட ஃப்ரெண்ட் சொல்கிறான். உனக்கும் நல்ல பிளேஸ்க்குலாம் எப்போ செட் ஆகும், எப்போ பார்த்தாலும் எங்கே கெட்டது நடக்குதோ அங்கே மட்டும் தான் நீ வந்து செட் ஆவ அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். நம்ம பிரைட்டும் அருத்தோட ஃப்ரெண்டும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நாட் வந்து சொல்கிறான், நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட அங்கே தான் போனாங்க, அவங்களுக்கு ஏதோ ரிசர்ச் ஒர்க் இருக்கான் லைப்ரரிக்கு போனாங்க அப்படின்ற சொன்னவொடனே அருத் சொல்கிறான், நானும் வரல, நானும் பிரைட் கூட போயிட்டு ஜூஸ் ஸ்டால்லே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தான் ஆச்சு உனக்கு, சரி உனக்கு என்னமோ ஆயிடுச்சு விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். அப்போ நம்ம அருத்துக்கு வந்து நைட்டு காங் ஃபோனில் பேசினது தான் வந்து ஞாபகம் வருது. அங்கேயே வந்து இந்த எபிசோட் முடிக்கிறாங்க.
இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.